குழந்தையோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு ஃபுட் எல்லாமே நான் வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஓகே, நம்மளோட சிக்னேச்சரான ஒரு டிஷ்ஷு இந்த முட்டை மிட்டாயை வந்து ஸ்வீட்டுக்கு பதிலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு எனக்கு. ஆர்டர் பண்ணி இந்த ஹோட்டல்லே கேட்டிருந்தேன், கேசரி இல்லைனா பிரெட் அல்வா ஏதாவது பண்ணலாமான்னு. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த முட்டை மிட்டாயை நீங்கள் வைங்க, அதுவே வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அதில் ரெடி பண்ண தொடங்கிட்டேன். முட்டை மிட்டாய் இப்படி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி கொரியர் பண்ணுவோம். ஒரு 75 பீப்புள்ஸை கூப்பிட்டதுனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. பால்கோவா மாதிரி இருக்குது, பிரெட் அல்வா மாதிரி இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே 1-2 பீசஸ்ன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க. முட்டை மிட்டாயை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்தது மட்டும் இல்லாமல் 1 kg 2 kgன்னு சொல்லி ஆர்டரும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் முட்டை மிட்டாய் மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக புதுசாக வச்சு பாருங்கள், எல்லாருமே பாராட்டுவாங்க. உங்களுக்கும் முட்டை மிட்டாய், தம் ரோட், தம் அடை, அதுக்கப்புறமா வந்து ப்ரௌனி அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.